அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், கஷ்டத்தில் வாழக்கூடியவர்களை கஷ்டமின்றி வாழவே. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், துன்பத்தால் வாழக்கூடியவர்களை துன்பமின்றி வாழவே. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், வேதனையோடு வாழக்கூடியவர்களை வேதனையின்றி வாழவே. யா அல்லாஹ், ஆமீன். ஏழைகளுக்கு மகத்தான ஒரு வாழ்க்கையை அளிப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, விழாவலி வயிற்று உபசம் நீங்க وَإِيَمْسَسَكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ إِلَّا هُوَ وَإِنْ يَمْسَسْكَ بِخَيْرٍ فَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ فَهُوَ الْقَاهِرُ فَوْقَ عِبَادِهِ وَهُوَ الْحَكِيمُ الْخَبِيرُ. இதன் அர்த்தம், அல்லாஹ் உமக்கு யாதொரு தீங்கிழைத்தால் அதனை நீக்குவோர் அவனையன்றி வேறு ஒருவரும் இல்லை. உமக்கு யாதொரு நன்மை நாடினாலும் அதனை தடுக்க எவரும் இல்லை. அவன் யாவற்றின் மீதும் மிக்க ஆற்றலுடையோன். அவனே தன் அடியார்களை அடக்கி ஆள்கிறான். அன்றி அவன் மிக்க ஞானமுடையவனாகவும் நன்கறிந்தவனமாகவும் இருக்கிறான். அத்தியாயம் 6 வசனம் 17-18. இந்த வசனத்தை படுக்கும் முன் 7 தடவை ஓதி படுத்து கொண்டால் தூங்கி எழும் பொழுது அல்லாஹ் நாடினால் கவலை, துக்கம், மனம் விசாரம் நீங்கியவராக எழுவார். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: ஒரு மனிதன் செய்த பாவத்துக்கு அல்லாஹ் மறுமையில் தண்டனை தயாராக வைத்திருப்பதுடன் இம்மையிலேயே துரிதமாக தண்டனை அளிப்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தது இவ்விரண்டு பாவங்களாகும். அவை பிறருக்கு அநீதி இழைத்தல், இரத்த உறவை துண்டித்தல் ஆகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபூ பக்கரா ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் திரிமிதி 2448, தரம் சஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துலில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.